ஹலோ வணக்கம். இன்னைக்கு வந்து ஃபுட் பாய்சன் பற்றி சொல்ல போகிறேன். ஃபுட் பாய்சன் நிறைய, அதுவும் இப்போ அவுட் சைட் ஃபுட்டு ஜொமேட்டோ ஸ்விக்கிலாம் ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அது எந்த அளவுக்கு அவங்க ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, குக் பண்ணுறவங்க எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, ரைட்டா? அதனால் நிறைய பேருக்கு இப்போ ஃபுட் பாய்சன் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க. அதனால் அதோட அவேர்னஸ் பற்றி இப்போ சொல்கிறேன். ஃபுட் பாய்சன் ஆக்சுவலி பாய்சன் கலந்ததுன்னு கிடையாது. அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய சில கிருமிகள் வந்து அந்த ஃபுட்டை வந்து சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணி நமக்கு பாய்சனஸ் எஃபெக்ட் கொடுக்குது, ரைட்டா? அதுக்கு காரணம் என்னன்னாக்கா அழுகிய ஃபுட்டு. அந்த மோஸ்ட்லி வெஜிடேரியனை விட, வெஜிடேரியன்னாக்கா நமக்கு ஊசி போனது தெரியும், அது நம்ம தூக்கி போட்டுருவோம், சாப்பிட மாட்டோம். ஆனால் நான்வெஜ்ஜில் வந்து கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணதுனால அது கெட்டு போயிருந்ததுன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ரைட்டா? அப்போ அந்த கெட்டு போன ஃபுட்டு வந்து அது ப்ராப்பராக ப்ரிசர்வ் பண்ணாமல் இருக்கலாம், ப்ராப்பராக குக் பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா? இல்லை அந்த அன்ஹைஜீனிக் கண்டிஷனில் குக் பண்ணி அவங்களுடைய நகத்தில் இருக்கக்கூடிய சில பாக்டீரியா சொல்லுறாங்க. எப்படியா இருந்தாலும் அது உள்ளே போன உடனே இரிட்டேஷனும் அந்த கெமிக்கல்ஸ் வந்து வயிற்றில் ரிலீஸ் ஆகும். அப்போ சிவியர் வாமிட்டிங், வயிறு வலி, லூஸ் மோஷன் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், அவங்க வந்து கூடிய வரைக்கும் நிறைய வாட்டர் கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சால்ட் கலந்த வாட்டர் இல்லைன்னா ஓஆர்எஸ் பவுடர் கொடுக்கலாம். அது இல்லாமல் கூடிய வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுத்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டு காப்பாற்றுறதுக்கு பாருங்கள், ரைட்டா? ஸோ அது இமிடியேட் ஸ்டெப் எடுக்கலைன்னாக்கா இட் மே பி ஃபேட்டல். ஓகேங்களா?